ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவசர அடி சமையல்னு சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டான சமையல். ஆனால் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம சமைச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சாப்பாடு வடித்தாச்சு, முட்டையும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ குழம்பு வச்சாகணும்ல, வேறு என்ன பண்ணுறது. ஒரு முருங்கைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதனால் போட்டு முருங்கைக்காய் குருமா மாதிரி வச்சுருந்தேன். பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூடயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த புதினா எங்கள் வீட்டு தொட்டியிலேருந்து எடுத்த புதினா. 4 புதினா போட்டாலும் அவ்வளோ வாசனையாக இருந்தது. ஒரு பழுத்த தக்காளியை கையிலே நசுக்கி நல்லா வதக்கி விட்டுருணும். இருக்கிற முருங்கைக்காய் என்ன காய் இருக்கோ இந்த குழம்புல போடலாம். குருமா தான் இது. ஸோ இந்த குழம்பு ஒன்ஸ் நம்ம இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டேன், ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் வதக்கும் போதே. கூட இந்த மசாலாலாம் கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியாச்சு. கல் உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதி வரணும். வந்தோடனே நம்ம எப்பயும் போல் தேங்காய் பேஸ்ட்டு தாங்க. சோம்பு, முந்திரி, கசகசா, தேங்காய் போட்டு நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டேன். அடிக்கடி கரண்ட் போகிறதால அதையும் ஊற்றி ஒரே ஒரு விசில் வச்சா போதும். சூப்பரான உருளைக்கிழங்கு குருமாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி எப்படி